சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மேசராசிக்கு உண்டான இந்த குரோதி வருட பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில் இருக்காங்களோ அதில் நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். பலரும் போற்றும்படியான பல அரிய தீர செயல்களை செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது எப்படியான பலன்களை தருகின்றது அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கின்றார். ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதம் 1ஆம் தேதி அவரும் மாறி 2ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு. ஜென்மத்தில் குரு இருந்த சமயம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருப்பார். இப்போ வரக்கூடிய சமயத்தில் அவர் 2ஆம் பாவத்தில் போகிறதுனால நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குவார் குரு பகவான். அதனால குரு பகவான் மாறினார்னா இந்த குரோதி வருடம் முழுவதும் 2ஆம் பாவத்திலே தான் இருக்கின்றார். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய 8ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதே மாதிரி 6ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். இதனால கடன் சுமை குறைய போகின்றது. இழுபறியாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நாளா எப்பங்க தான் முடியும் தெரியலையன்றதா இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 10ஆம் பாவம் பார்க்கின்றதுனால பூர்வீக சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவைகளும் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் இந்த வருடம் குரோதி வருடத்திலே மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. மேலும் இந்த வருடம் முழுவதுமாகவே சனி பகவான் 11ஆம் பாவத்துல தான் போறாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலனை வழங்குகிறார். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால ஒரு சமூகத்திலே ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களை சேருவதற்கு வாய்ப்புள்ளது. அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். சிறு தொழில் மூலமாக பெரும் லாபத்தை அடைவீர்கள். இந்நிலம் சார்ந்த முதலீடு செய்தீர்கள்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஏதாவது நிலத்துல முதலீடு செய்திருக்கீங்க, பணம் வராம இருக்குன்னா இந்த வருடம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி முருகப்பெருமானை இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 6ஆம் பாவத்துல தான் இந்த வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் இருக்கின்றார். அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனத்துடன் இருப்பது அவசியம். 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில செலவுகளை தரலாம். அதனால சுப செலவுகளாக அதிகமாக செய்யுங்கள். அதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறது நிலம் வாங்குறது, அதாவது தங்கம் வாங்குறது, அல்லது உங்களுடைய குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு வைப்பு நிதி வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்துல 11ஆம் பாவத்துல இருக்கின்றார். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரியும் சுத்தி அதற்கு மேலாகவும் 4 பாவங்கள் கும்பத்துல ஆரம்பிக்கிறாரு. அவரு பாத்தீங்க அப்படின்னா முடியறது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில தான் முடிகிறார். அதாவது ஒரு 360 டிகிரி இல்ல, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 பாவம் தான் நகர்றார். செவ்வாய் பகவான் ஒரு எளிமையான மோஷன்ல தான் இருக்கார் இந்த வருஷம். அதனால ஜென்மத்துல அவர் இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆனி மாசத்துல முழுவதுமாக இருக்கார். அதாவது ஜூன் ஜூலை மாசங்கள்ல எல்லாம் இந்த மாசத்துல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கின்றபடியினால முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிற ஒரு அருமையான மந்திரம். அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்கு, அதை முடிஞ்சா அதை பாராயணம் பண்ணுங்க. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே குரோதி வருடம் மேஷராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை, அற்புதமான பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ரிஷபராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பல தடவை பார்த்திருக்கோம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுமாரி தாய் உள்ளத்துடன் அத்துணை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு தயால குணம் ரிஷபராசிக்காரங்களிடம் இருக்கும். மற்றவங்களை கூட தமக்கு தீமை செய்வர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு உயரிய உள்ளம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை பெறக்கூடிய வருடமாகவே அமைகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல
12ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து ஜென்மஸ்தானத்திற்கு வருகின்றார். ஜென்மத்திலே குரு வனவாசம் ஆச்சு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலனை அவர் கொடுப்பார். அதே மாதிரி இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நல்லா பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் அதே மாதிரி 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல இடத்துல வலிமையான இடத்துல இந்த வருடம் முழுவதுமா இருக்காங்க. அவங்க மாறவே போறது இல்லை. உங்களுக்கு 5ஆம் பாவத்துல தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி 11ஆம் பாவத்துல தான் கேதுவும் இருக்க போறார். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பிளஸ் இந்த வருடம். அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம். அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் ஞான மோட்சகாரகன், அதே மாதிரி ராகு பகவான் போககாரகன். நல்ல ஒரு சுகமாக இருக்கட்டும், வெளிநாடு போகிறதாக இருக்கட்டும், இடங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ப்பதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடுவது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் அவர் போகின்றார். இந்த சமயத்துல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாசத்துல திருமணம் ஆக வேண்டிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் குறிப்பாக ஜூன் ஜூலை இந்த மாசங்கள்ல அஸ்தமனமாகின்றார். அந்த சமயத்துல கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்துல கவனத்துடன் இருப்பது மிக அவசியம். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக சிக்கனமான முறையிலே அந்த மேற்கூறிய சமயத்துல செலவு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாகத்தான் 10ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி வளம் பெறுவது பூர்வீக பாக்கியத்திலே, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பாக்கி இருந்தனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல தந்தையாரினுடைய ஆதரவு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். தந்தை வழி சொந்தங்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். தந்தையார் உங்களுக்கு ஏதாவது சொத்து வச்சிருந்தார் அப்படின்னா அது உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இல்லைங்க தந்தையார் கடன் தான் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி பல நல்ல பலன்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு சனி பகவானினாலே ஏற்படுகின்றது. அதே மாதிரி ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சின்ன சுணக்கமான சூழ்நிலைகளை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இருந்த போதிலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால முன்னமே சொன்ன மாதிரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால ஒரு பெரிய நன்மைகளையும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதிலும் பல நன்மைகளை அவர் செய்கின்றார். அதனால வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே அருகம்பில் சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள். சங்கடஹர சதுர்த்தி தினத்திலே அவருக்கு பஞ்சாமிர்தம் போன்ற விஷயங்களுக்கு பழங்களை கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவார். இந்த குரோதி வருடத்திலே ரிஷபராசிக்காரங்களுக்கு தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயக பெருமானினுடைய ஆசீர்வாதத்தினாலே பரிபூர்ணமான பல நன்மைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மிதுன ராசிக்கு குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களை பத்தி பல தடவை சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பார்கள், மதி யூகம் கொண்டவர்கள், சமயோஜித புத்தியை நன்கு பயன்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இவர்களுடைய புத்தி கூர்மை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எந்த இடத்திலுமே யாருடைய உதவி கூட கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இவர் வளர்வதற்கு முக்கிய காரணம் இவர்களுடைய அறிவு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி இந்த குரோதி வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தருகின்றது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய போகாதிபதியாக இருப்பவர் ராகு பகவான். அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவா 4ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் பரிபூர்ணமான நன்மைகளை தரும். 4-10ங்கிறது ஒரு அது மாதிரி மென்மையான ஒரு அமைப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வருடம் மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மையை வழங்குகிறார். அதே மாதிரி 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் போகாதிபதி. அதனால
வேலை வாய்ப்புகளை பிரகாசமாக உறுதி செய்கின்றார். வெளிநாடு செல்லணும் அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டிலே தான் நான் இருக்கின்றேன், எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் அல்லது எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேண்டும் அல்லது எனக்கு ஒரு வேலை வேணும், வேலையே கிடைக்கலை அப்படின்னு ஏதாவது வேலை சார்ந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அங்கலாய்ப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு இந்த குரோதி வருடம் கிரக சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி இன்னொரு நன்மைகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா, இந்த வருடம் முழுவதுமாகவே தான் இந்த ராகுவும் கேதுவும் 10ஆம் பாவத்திலும் 4ஆம் பாவத்திலும் இருக்கின்றார். அது உங்களுக்கு நன்மைகள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே 9ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிளஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இதுவரை அவர் அஷ்டமத்தில இருந்து படாத பாடுபடுத்திட்டார் ஆல்ரெடி உங்களை. அதனால இதுக்கு மேல உங்களை ரொம்ப படுத்த மாட்டார். பல நன்மைகளையே மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அவர் வழங்குவார். அதனால சனி பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற காரணம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெகு நாட்களாக தடங்கி இருந்தக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு விறுவிறுப்பான முறையில தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறும், கைகூடும். உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றியும் திருப்தியும் கைகூடும் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரத்தினாலே. அதே மாதிரி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் 11ஆம் பாவத்திலே இருக்கின்றார். 7-11 ஒரு அமைப்பு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக உள்ளது. அதனால யாராருக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டும், வெகு நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றார்களோ இந்த வருடம் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பா சொல்லணும், சித்திரை மாசம் வைகாசி மாசத்திலே அவங்களுக்கெல்லாம், அதாவது மே ஜூன், இந்த ஏப்ரல் மே ஜூன் இதுக்குள்ளே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மே மாதம் 1 தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார். 7-12ங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சுப செலவுகளை தரக்கூடிய அமைப்பு. 7ங்கிறது திருமணம் சார்ந்தது, வாழ்க்கை துணைவர் சார்ந்தது. திருமணத்துக்குன்னு செலவு பண்றது அல்லது வாழ்க்கை துணைவரனுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற ஏதாவது வாழ்க்கை துணைவருக்குன்னு ஏதாவது ஒரு உபகரணமான ஒரு சுப முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால தேவையற்ற செலவுகளை தவிர்க்கப்படுவதற்கு நல்ல சுப செலவுகளை நீங்கள் செய்யுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்றுத்தரப்படும். அதே மாதிரி இந்த வருடம் குறிப்பாக நீங்க மகாவிஷ்ணு ஆராதனை மிக 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 முக்கியம். மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா, புதன்கிழமையில பெருமாளை வணங்குங்கள். பெருமாளை என்னங்க புதன்கிழமை நமக்கு வேலை இருக்குங்க அப்படின்னா ஒண்ணுமே வேணாம். எளிமையான மந்திரம், அவருக்கு உண்டான 8 எழுத்து மந்திரம், திரு 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்வார்கள். ஓம் நமோ நாராயணா, எளிமையான மந்திரம். இதை உங்களால எவ்வளவு முடியுமோ, எந்த இடத்துல முடியுமோ அந்த சமயத்துல இந்த 8 எழுத்து மந்திரமான இந்த ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யுங்கள். பரிபூர்ணமான அனுகிரகம், அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள், வாழ்வாதாரத்திலே நல்ல செழிமைகள் நிச்சயமாக ஏற்படும். அதேமாதிரி குரு பகவான் அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்களுடைய முக்கியமான 4ஆம் பாவத்தை பார்க்கின்றான். அதே மாதிரி திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குரு பகவானினுடைய பயிற்சியினாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால இந்த வருடம் குரோதி வருடம். அதனால இந்த வருடம் குரோதி வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை பரிபூர்ணமாக வழங்கவிருக்கின்றது. குறிப்பாக பெருமாளை மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தார்களேயானால் நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள். கடகராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பொதுவாகவே எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு ஆளுமையாக இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்தினுடைய மதியூகம் பரிபூர்ணமாக அந்த இடத்துல எப்படி ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இது நடைபெறும், எப்படியெல்லாம் இது பரிணாமப்படும் அப்படின்னு ஃபுல் ஹிஸ்டரி அவங்கள்ட்ட இருக்கும். அதனால கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு பாக்கியசாலியாகவும் வெற்றிசாலியாகவும் இருப்பாங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கடகராசியினுடைய நட்சத்திர கூட்டம் நண்டு மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு சைடில் ஒரு விஷயம், நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாம்பு மாதிரி இருக்கும் அதனுடைய அமைப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு தான்
இந்த கான்ஸ்டலேஷன்லேயே அதிகமான நட்சத்திரங்களை சேர்ந்திருக்கிறது. தோராயமாக பார்த்தீங்கன்னா 400 நட்சத்திரத்துக்கு மேலே அது சேர்ந்த ஒரு தொகுப்பு. அது மாதிரி ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் அது வலிமையாக இருக்கக்கூடியதற்கு ஆளுமைகள் நிறைய பேரினுடைய ஒத்தாசைகள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நன்மைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது. பல பிளஸ் 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 இந்த வருடம் நிறைய இருக்கு. எங்க அஷ்டமத்துல சனி போறாரு, இதெல்லாம் என்னங்க பிளஸ்ன்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் முழுமையா சொல்றேன், இதை நல்லா கவனமா கேளுங்க. என்ன செஞ்சா அஷ்டம சனியினுடைய உபாதை குறையும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். நல்லா பரிபூர்ணமா இதை கேளுங்க. இந்த வருடம் முதல் பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஒரு 15 நாள் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய கடக ராசியிலிருந்து 11ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். 11ல் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு தரும். குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 3ஆம் பாவம் பார்வை பெறுகின்றது. அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் பாவம் பார்வை பெறுகின்றது. குருவினுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய சப்தம பாவம் பார்வை பெறுகின்றது. அதனால பல நன்மைகள் உங்களுக்கு நன்றாக இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படியாப்பட்ட கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது. மேலும் பாத்தீங்க அப்படின்னா, குரு இந்த இடத்துல இருக்கும்போது அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதி இல்லைங்களா? 6ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல போவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதிரிகளின் தொல்லைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. கடன் சுமைகள் வெகுவாக குறையும். வாடகை கொடுத்து ஒரு இடத்துல இருக்கேன், சொந்த வீடு வாங்கி குடி போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த குரோதி வருடம் சொந்த வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய பல அரிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படின்னு பல நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுகின்றது. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் அதிலிருந்து முழுவதுமாக குரு பகவான் 11ல் தான் இருக்கின்றார். அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பல நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு தேவையானபடியான கால மாற்றங்கள், ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய உங்களுடைய மாற்றங்கள் அமையும்படியான பல விஷயங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு இன்னொரு கூடுதலான ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 9ஆம் பாவத்திலே இருக்கிறார். போகாதிபதி 9ஆம் பாவத்திலே போவது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? அதனால தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும். ஏதாவது தீர்த்த யாத்திரை, வெளியூர் போகணும், உல்லாசமான ஒரு சுற்றுலாக்கள் அமையணும். நீர் ராசி மீன ராசி, அதனால வெளிநாடு போக வேண்டும், ஒரு இன்ப சுற்றுலாக்கள் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வெளி மாநிலத்திற்கு குடிபாக வர வேண்டும், வெளி நாட்டுக்கு குடி மாற வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு, அங்கேயே அந்த நாட்டினுடைய கிரீன் கார்டு வாங்குவதற்கெல்லாம் பல வாய்ப்புகள் உள்ளது கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கின்றாரே, காலத்தை தாழ்த்துவாரே, பல விஷயங்களை சுணக்கத்தை ஏற்படுத்துவாரே. என்ன செய்யலாம் அப்படின்னா, சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நிச்சயமான முறையில எள்ளு தீபம் ஏற்றி வையுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாராகி அம்மன் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பஞ்சமி திதி பிரியாய நமக அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வாராகி அம்மனுக்கு. அதனால பஞ்சமி திதியிலே வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. அவங்க அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். வீட்டில் முடிஞ்சா வீட்டில், அல்லது கோவிலிலே சென்றால் கோவிலிலே வழிபாடு செய்து அம்மனுக்கு, வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. வியாழக்கிழமையிலே போடலாம், பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாளிலே போடலாம். இது மாதிரி செஞ்சு வைத்தீங்கன்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய, அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகள் நிச்சயமான முறையிலே குறைந்து சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை தரும்படியான கிரக அமைப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா, சப்தமஸ்தானத்துல தான் சனி பகவான் முழுமையா இருக்கார். இந்த வருடம் முழுவதுமே அவ்வளவுதான், குரோதி வருஷம் முழுவதுமே சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் தான் இருக்கார்.
கண்ட சனியாச்சே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். 6ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு 6ஆம் அதிபதி 7ல போறக்கூடிய அமைப்புல திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஒரு நல்ல பலன்கள் உள்ளது. அதே மாதிரி அவர் வக்ரத்திலே போகின்றார். குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த காலத்துல அவர் வக்ரத்தில் போகின்றார். இந்த வக்ரத்தில் போகும்போது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது நல்லது. 6ஆம் அதிபதி 7லே வக்ரம் அடைவது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பு, எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் உங்களை கடுமையா எதுக்குறவங்க கூட, இவங்ககிட்ட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களே உங்ககிட்ட தானாக அவர்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாசலில் நிச்சயமாக நிற்பார்கள். அப்படியான பலன்கள் அவர் பெற்றுத் தருகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் குரு பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். முதல்ல அவர் 9ஆம் பாவத்திலே இருக்கின்றார். 9ஆம் பாவத்திலே இருந்து இந்த வருடத்தினுடைய மே மாதம் 1ஆம் தேதி 10ஆம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீடு, அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் வீடு, 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீடு அப்படின்னு இந்த 2, 4, 6 ஆகிய வீடுகள் பார்வை பெறுகின்றதுனால வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுவார்கள். வேலை செய்பவர்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு உறுதியான பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 2ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாக அவர் அங்கத்தான் இருக்கின்றார். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், வெளிநாடு சென்று வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடைபெறுவதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏனால் 2லே இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படியான விஷயங்களை அவர் உறுதி செய்கின்றார். அதே மாதிரி இந்த வருடத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார். 5ஆம் அதிபதி முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றாரு. அவர் 9ஆம் பாவத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்ல இடமாக இருக்கக்கூடிய ஆனி மாதம், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாசத்திலே 9ஆம் பாவத்திற்கு போய்கிறார். 9, 10, 11 அப்படின்னு தான் போறார். ஜூலை மாசத்திலிருந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு எல்லா மாசமும் 10 மாசங்கள் அவர் 9, 10, 11 அப்படின்னு தான் அவர் மூவ்மெண்ட், அவருடைய மூவ்மெண்ட் செவ்வாயினுடையது. 5ஆம் அதிபதி 9ல இருக்கிறதும் நல்லது, 5ஆம் அதிபதி 10ல இருக்கிறது நல்லது, 5ஆம் அதிபதி 11ல் இருப்பதும் நல்லது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். அதே போலத்தான் வெளிநாடு செல்ல வேண்டியவர்களுக்கும் வெளிநாடு பாக்கியங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நல்ல பலன்கள் வழங்கக்கூடிய அமைப்பிலே தான் கிரகங்கள் உருவாகுகின்றது. இந்த வருடம் உங்களுக்கு சப்தமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய சில உபாதைகள் குறைவதற்கும், அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய உபாதைகள் குறைவதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமான பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பிரதோஷ தினத்துல என்னைக்குங்க அதெல்லாம் அன்னைக்கு போய் கோவில் போக முடியாது, நாங்கள் ஆபீஸ் போகணும், அது மாதிரி வேலை இருக்கு, எனக்கு பிசினஸ் இருக்கு, இது மாதிரி வேலை இருக்குன்னா ஒன்றும் வேண்டாம். தினம்தோறும் அவருக்கு உண்டான திரு 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நம சிவாய, சிவாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை எத்துணை முறை உங்களால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்துணை முறை திரும்ப 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 அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க. சிவாய நம, சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எவ்வளவு தூரம் உங்களால முடியுமோ நீங்க பாராயணம் பண்ணி வாருங்க. சிம்மராசிக்காரங்க இந்த குரோதி வருடம் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தினாலே சிம்மராசிக்காரங்களுக்கு பல அற்புதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம்.
கன்னி ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறதே ஒரு நிறையா ப்ளஸ் நிறையா இருக்கு. என்னங்கிறது கொஞ்சம் வரிசையா பார்ப்போம். முதல்ல இந்த வருடம் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்க ஆரம்பிக்கின்றது. கன்னிராசிக்கு பயப்படவே வேண்டாம். ஏன் என்றால் மே மாதம் 1ஆம் தேதியே ஏப்ரல் கரெக்டாக ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு 10-15 நாள் தான் இருக்கார் 8ல். அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாகவே இந்த குரோதி வருடம் வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 11 மாசங்களும் முழுமையாக குரு பகவான் 9ல் தான் இருக்கின்றார். கன்னியா ராசிக்கு 9லே குரு நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேர் சொல்றாங்க கன்னி ராசிக்கு குரு செய்யவே மாட்டாருங்க, எப்படிங்க செய்வார் 9ல் அப்படின்லாம் சில பேர்லாம் கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பொதுவாகவே ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா, ஓடினவனுக்கு 9லே குரு ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குலம்பெயர்ந்து போகின்றான். அந்த இடத்துல 9லே குரு இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து அமோக பலன், ராஜாவாக வருவான். அவன் ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தில் தான் சனி இருக்கும். அது மாதிரி கன்னியா ராசிக்கு இந்த வருடம் 9லே இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார். இதுல ஒரு சின்ன ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் 6லே இருப்பது பிளஸ். என்ன அப்படின்னா, கெடுதல் செய்யக்கூடிய இடத்திலே சனி இல்லை என்றாலே நன்மை அப்படிங்கிறது முதல்ல விஷயம். அதாவது சனி பகவான் அஷ்டமம், அர்த்தாஷ்டமம், ஜென்மம், பாதம், விரயம், கண்டம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து கெடு பலனை கொடுப்பாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 12ல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து 2லே இருப்பது, அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருப்பது, அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது, 4ல் இருப்பது, 7ல் இருப்பது, இது அல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சனி பகவான் நன்மையை தருவார். அந்த வகையிலே கன்னியா ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பரிபூர்ணமான நன்மைகளை வழங்குகிறார். குரு பகவான் 9ல் இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஜென்மத்தையும் பார்வை பெறுகின்றார். அவருடைய பார்வை நேர் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதனால பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார். உங்களுக்கு நன்மையே தருவார். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால என்னென்ன நன்மைன்றீங்க, என்னென்ன நன்மை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜென்மஸ்தானம் 5ஆம் பார்வையாக படுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக 3ஆம் பார்வை பெறுகின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஒரு கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்ட வேண்டும். வெகு நாட்களாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா வந்து ஒரு கூட்டு தொழில் செய்தால், நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதே மாதிரி 9ஆம் பார்வை, அவருடைய பார்வையினாலே உங்களுடைய 5ஆம் பார்வை, உங்களுடைய 5ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனால நல்லா சொல்லணும் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, தந்தை வழி சொந்தங்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது, அவங்க மூலமா ஏதாவது பணம் காசுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது. அதனால உங்களுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் வழங்கக்கூடிய பல கூடுதல் அமைப்புகள் இருக்கின்றது. பிளஸ் நிறைய இருக்கு. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே கேது பகவான் கன்னி ராசிக்கு இருக்கின்றார். அதே மாதிரி 7ஆம் பாவத்திலே ராகு இருக்கின்றார். 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட நல்லது. திருமணமாகவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில சுக போகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். இல்லை ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே கன்னியா ராசிக்காரங்க வழிபாடு செய்யுங்க. ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானினால் ஏற்படக்கூடிய பல வளர்ச்சி இன்மைங்கிறது மாற்றமாகி வளர்ச்சி அதிகரிக்கும். விநாயகப் பெருமானை வந்து அவருக்கு உண்டான எளிமையான மந்திரம் கனக ரிஷி அவர் அருளிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கம் கணபதையே நமக. இந்த மந்திரத்தை எத்தனை முறை எந்த இடத்துல வேணாலும் உங்களால எவ்வளவு முறை உச்சாடனம் செய்ய முடியுமோ அது மாதிரி உச்சாடனம் செய்து வாருங்கள். நல்ல பலன்களை விநாயகப் பெருமானினுடைய அனுகிரகம் கன்னியா ராசிக்கு இந்த வருடம் பெற்றுத்தரும். சிவாய நமக. துலா ராசிக்கு உண்டான பலன் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிற
அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நல்லா பாருங்க. துலா ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய அணுகுமுறை மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தொலைநோக்கு பார்வை, ஃபியூச்சர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை அவங்க மனசில் உள்வாங்கித்தான் எந்த விஷயத்தையும் அவங்க ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தொழில் பக்தி அதிகமாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நேர்மை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் துளாராசிக்காரங்கள்ட்ட. அதே மாதிரி அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள், ஏறுமுகமான சூழ்நிலைகள், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும்படியான நன்மைகள் உள்ளது. நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் நிறைய இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வரிசையா சொல்றேன். முதல் பிளஸ், இந்த வருடம் முழுவதுமாகவே 5ஆம் பாவத்துல சனி. அதுதான் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதம். கடந்த துலா ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிங்கிறது கடந்த டிசம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா படாத பாடு அவங்களுக்குலாம். இப்போதான் அவங்க முட்டி கொஞ்சம் மோதி கொஞ்சம் முன்னேறி இதுதான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இருக்கிறார்கள். அதனால இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுகமான சூழ்நிலைகள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க இன்னொரு நல்ல ஒரு அமைப்புன்னா 7ஆம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 7ஆம் பாவத்திலிருந்து உங்களுடைய இடத்தை தான் பார்க்குறாரு, பல நன்மைகள். அதே மாதிரி மே மாதத்துக்கு மேலே அவரும் பெயர்ச்சியாகி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கின்றாரு. அதே மாதிரி 4ஆம் பாவத்தை பார்க்கின்றார். முதலீடுகள் செய்வதற்கு நல்ல பலன்கள், பொருள் பணங்காசுகள் வருவதற்கு நல்ல பலன்கள், 4 வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள், நல்ல சுப முதலீடுகள் செய்வது, தாயாருக்கு சுப செலவுகள் செய்வது அப்படின்னு பல நன்மைகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு நடைபெற உள்ளது துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்துல செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர். உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான வரவரே. அவர் 5ஆம் பாவத்தில் இருக்க இவ்வருடம் பிறக்கின்றது. அவரே பெயர்ச்சியாகி 6க்கு வருகின்றார். அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் ஜூன் மாதம் ஜூலை மாதத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார். 2ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு? ஜூலை மாசத்துல என்ன அப்படின்னா திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். 7, 8, 9 ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதத்துல கூட்டு தொழில் மூலமாக முன்னேற்றம் காணுவார்கள். வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் வெளிநாடு செல்லுவார்கள். நிலங்கள் வாங்கணுங்க, நான் நிலத்துல முதலீடு செய்யணுங்க, இல்லது எனக்கு ஒரு பெரிய தொகை கடனாவது கிடைக்கணும், அல்லது கடன் வாங்கியிருக்கேன் கடனை நிவர்த்தி பண்ணணும், ஏங்குவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது இருக்கக்கூடிய இந்த மாதத்துல முழுவதும் ஒரு 9ஆம் பாவத்திலே போகிறார். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வெகு நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், ஏதாவது பிரச்சனை, வாய்க்கால் தகராறு அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த வருடத்திலே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். அதற்கு முக்கியமாக துளாராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிராம தேவதை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இதை துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த குரோதி வருடத்திலே குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி கிராம தேவதை மகா மாரியம்மன், காளியம்மன், ரேணுகா தேவி, புடாரி அம்மன், அது மாதிரி நிறைய தெய்வங்கள், கிராம தேவதைகள் நம்மளுடைய நகரங்கள் தோறும் உள்ளது, கிராமங்கள் தோறும் உள்ளது, எல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளாராசிக்கு அதிபதியே சுக்கிரன். அதனால சுக்கிர வாரத்திலே பெண் தெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை துளாராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நிறைய கூடுதல் அமைப்புகளை தருகின்றது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். பலமுறை பார்த்துருக்கோம் அவங்கள பத்தி. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பல விஷயங்களை சாக்ரிஃபைசிங் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே எங்களுக்கு ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது பல பிளஸ் நிறைய இருக்கு. என்னங்கிறதையும் சொல்றோம். 7ஆம் பாவத்திலே குரு பகவான் மே மாசம் 1ஆம் தேதி வெறும் 14 நாள் தான் இந்த வருஷத்துல. அதுக்கப்புறம் அவரும் 7ஆம் பாவத்திற்கு விடுகிறார்.
அதனால 7ல இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இல்லைங்களா விருச்சிக ராசிக்கு. இந்த 2, 5க்கு உடையவர் 7ஆம் பாவத்திலே செல்வது நல்லது. திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். அது ஒண்ணு. பணம் காசுகள் தங்கு தடையாக இருக்கின்றது. எனக்கு சீரான முன்னேற்றம் வேண்டும், பொருளாதார வளர்ச்சிங்கிறதே இல்லை, நான் 10 ரூபாய் சம்பாதிச்சா 20 ரூபாய் செலவழியுது, இது மாதிரி எனக்கு வரவை தாண்டிய செலவுகள் இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, கடன் இருக்கு, இது மாதிரி பொருளாதாரம் தேவையற்ற கடனுக்கே போகுது அப்படின்லாம் உங்களுடைய வருத்தங்கள் இருந்தால் வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும். குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார். அதனால பணம் காசுகள் அபரிமிதமாக கையிலே புழங்கும். உங்களுடைய பண தேவைகள் நிவர்த்தி அடையும். அதிகப்படியான வருமானங்கள் கைகூடும். நல்லபடியான சுப முதலீடுகள் செய்யும்படியான விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி ஒரு குறிப்பியா நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே 4ஆம் பாவத்திலே இருக்கின்றார். அவர் 5ஆம் பாவத்திற்கு மாறுகின்றார் வைகாசி மாசத்துல. அதே மாதிரி ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள்ல 7ஆம் பாவத்துல போறார். அதனால ஜென்மஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதி 7ல போறதுங்கிறது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் தடையாக இருந்தால், வெகு நாட்களாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அந்த சமயத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டிலேயே சென்று செட்டில் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவான் அவர் 7ல போறது மட்டுமல்ல, அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். பல நன்மைகள் வருகின்றது. இதுல நிறைய பிளஸ் இருக்கு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கேது பகவான் 11ல போறாங்க விருச்சிகருக்கு. 11ல போகக்கூடிய கேது பகவான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள். அதே மாதிரி செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் பல நன்மைகளை பெற்று தருகிறார். இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அஷ்டமஸ்தானம், அதாவது அர்த்தாஷ்டமஸ்தானத்திலே செல்லக்கூடிய சனி பகவான். அதனால சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வையுங்கள். குறிப்பாக இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வது விருச்சிக ராசிக்கு யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதனால முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினத்திலே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க, விட்டுடுங்க, அவ்வளவுதான். ஓம் சரவணபவாய நமஹ, அவருக்கு உண்டான 6 எழுத்து மந்திரம், இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராயணம் பண்ணுங்க. ஒருபோது விரதம் எடுங்க. முருகப்பெருமானுக்கு விரதம் எடுப்பது மிக பிடிக்கும். விரதப்பிரியர் முருகன். அதனால அவரை விரதம் எடுத்து போற்றி வழிபாடு செய்து வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகளை விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த குரோதி வருடத்திலே அதிகமாக பெறுவார்கள். தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். குரோதி வருடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமான சூழ்நிலைகளையும், புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகளையும், பணம் காசுகள் சேரும்படியான பல நன்மைகளையும் பெற்றுத்தருகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னா, 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பல நன்மைகளையும், போகாதிபதி 4ல போறதுனால சுகஸ்தானம் 4, சுகஸ்தானத்திலே போகஸ்தானாதிபதி போறதுனால சுகபோகங்கள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உள்ளது. குரோதி வருடம் முழுவதுமே 4ல தான் ராகு. 10ல இருக்கக்கூடிய கேது பகவான் நிலையான வருமானத்தை உங்களுக்கு உறுதி செய்கிறார். குறிப்பா வெளிநாடு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகளை தருகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானும் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் மாசத்துல அவரும் அஸ்தமனத்திலேருந்து நேராயிடுறார். 6-11 கூடையவர். அதனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ராகு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கின்றார். சனி பகவானும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா விமோச்சனம் ஆயிட்டார். கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் வரைக்கும் 7.5 சனி கொஞ்சம் போராத நேரமாக உள்ளது. கொஞ்சம் 7 வருஷமாவே ஒரு சுணக்கமான சூழ்நிலைகள் தான் தனுசு ராசிக்கு. ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அதுலயே நிக்கிறாங்க. அது அடுத்தபடி மேலே ஏறுவதற்கு பல நாட்கள், பல வருடங்கள் ஆகின்றது. சில இடத்துல ஒரு சரியானபடியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால சில பிரச்சனைகள், சில இடத்துல உங்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாதனால பிரச்சனைகள், அல்லது நீங்களே ஒரு இடத்துல முட்டி மோதி மேலே வந்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும்படியான சில பிரச்சனைகள் அப்படின்னு கடந்த 7 வருஷமாவே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
3லே இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதுல எந்த மாற்றமும் அல்ல. அது மட்டுமல்ல, ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார். குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில். பின்னாடி இந்த மே மாசத்துக்கு மேல அவரும் 6ஆம் பாவத்துக்கு போயிடுறார். 6ஆம் பாவத்தில் போறாரு அப்படின்னு நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். அதனால உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமை பெறுகிறது. உங்களுடைய முதலீடு செய்யக்கூடிய வலிமைகள், உங்களுடைய முதலீடு செய்வதற்கான ஆற்றல்கள் அதிகரிக்கிறது. பண வரவுகள், தேவையான இடத்துல பண வரத்துகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிறைய பிளஸ் இந்த வருடம் உள்ளது. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இந்த வருடம் ஆவணி மாசத்திலே 6ல் மறையிறார். இந்த 6ல் மறையக்கூடிய அமைப்பு, குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த சமயத்திலே 12ஆம் அதிபதி 6ல் மறையக்கூடிய அமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5க்கும் உடையவர் செவ்வாய். அதனால அவர் 5க்கு 12க்கும் உடையவரா இருக்கிறதுனால சில சமயத்திலே செவ்வாயினால குழந்தை தாமதம் ஏற்படலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால நீண்ட நாட்களாக திருமணமாகி ஆனால் குழந்தை தள்ளி போகின்றது அப்படிங்கிறவர்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வக்ரகதி, அதாவது கார்த்திகை மாதம், குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் ஜனவரி மாதத்திலே வக்ரத்தில் போகிறார் 6ல். அதனால ராசிநாதன் 6ல் வக்ரம் அடைவது அப்படிங்கிறது கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புள்ளது. கடன் வேண்டிய இடத்துல கடனும் வரும். அந்த கடனை அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் வருகின்றது. அதனால இந்த வருடம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். அதே மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்யணும். ராகு கேது அவங்க 4லையும் 10லையும் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கும். சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்வதற்கு உகந்தமான நாள் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரம். அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சர்ப்ப தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது, நல்ல எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி உளுந்து, அந்த உளுந்தினாலே அவங்களுக்கு தானம் செய்வது, தர்மங்கள் செய்வது, இதை செஞ்சு வாங்க. இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகத்தினாலே பல நன்மைகளை பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே மன அமைதியுடன் தியானம் செய்யுங்க. நல்லா தியானம் பண்ணணுங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய தியானம் செய்ய வாழ்க்கை மெருகேறும் அவங்களுக்கு. அப்படியாக நல்ல செழிமைகள் இந்த குரோதி வருடத்திலே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம். மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது என்கிறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட சூழலிலும் நிதானம் தவறாதவர்கள். நிதானம் பிரதானம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும். அப்படியான ஒரு நிதானமானவர்கள் மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல பலன்கள், பல பிளஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் 5ஆம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார். முதல்ல 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. பயிற்சியாகி அவர் 5ஆம் பாவத்திற்கு விட்டார் என்றால் இந்த வருடம் முழுவதுமா அங்கத்தான் இருக்கார். அதனால அது ஒரு பெரிய பிளஸ் மகர ராசிக்காரங்களுக்கு. 5லே குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? குறிப்பா சொல்லணும்னா 3, 12க்கு உடையவர் 5லே ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல இருந்து பார்வையாக, உங்களுடைய 9ஆம் பார்வையாக மகர ராசி உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். ஜென்மம் 11, 9 ஆகிய பாவங்கள் பார்வை பெறுகின்றது. இதனால உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் உள்ளது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படியான கோடி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி 7.5 சனி போயிட்டு இருக்கே, கவலை வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் நன்மையை தருவார். ஏனென்றால் உங்களுடைய ராசி நாதனே சனி பகவான் தான். அதனால நல்ல நன்மைகளையே வழங்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு. அவர் 7.5ல தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கவலை தேவையில்லை. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி 3ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார். அவைகளை நன்மையாக மாற வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை செய்யுங்கள். ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம், அவைகளும் நன்மையாகவே மாற்றங்கள் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சில சுணக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதத்திலே 12லே மறைகிறார். அட்டமாதிபதி 12லே மறைவது நல்ல பலன். அதனால இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்திலே நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இல்லையா, அது மாதிரி அவர் டிசம்பர் ஜனவரியில் 12ல் மறைகிறது உங்களுக்கு யோக பலனை பெற்று தரும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த வருடம் 2ல் இருக்கிறார். முதல்ல செவ்வாய் பகவான், அதை வச்சுதான் இந்த வருடமே ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக அவருடைய கால சஞ்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் 2ஆம் இடத்துல இருந்து 1ஆம் பாவத்திற்கு, அதாவது 3ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அந்த சமயத்திலே உங்களுக்கு சகோதர சகோதரி வர்க்கத்திலே லாபங்கள் ஏற்படும். 11ஆம் அதிபதி 3ஆம் பாவம், 4ஆம் அதிபதி 3ல் போறார். அதனால வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு சகோதர சகோதரி மூலமாக ஒரு நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. இப்படின்னு பல நன்மைகள் உள்ளது. அதே மாதிரி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவத்திலே அவர் போகக்கூடிய இடம், அதாவது ஜூலை மாசம். இந்த ஜூலை மாசத்துல அவர் 6ஆம் பாவத்துல போவார். அஷ்டமாதிபதி 6ஆம் பாவத்திலே மறைவது அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நன்மது. குறிப்பாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண பாக்கியம் கைகூடும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும், தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு, மகர ராசிக்காரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தொழில் செய்வதற்கும் அல்லது உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் அபரிமிதமாக உள்ளது. அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவிகளாக இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நன்மைகளை வழங்குகிறது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபத்தை ஏற்றி வையுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏற்றி பாருங்கள். முடிந்தவர்கள் புதன்கிழமையிலே ஐயனார், ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு இலுப்ப எண்ணெயினாலே தீபம் ஏற்றி வைத்து வந்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும். முடிந்தவர்கள் விரதம் எடுத்து 48 நாள் மாலை அணிந்து விரதம் எடுத்து ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி சபரிமலையை சென்று தரிசனம் செய்து வாருங்கள், நல்ல பலனை பெறுவார்கள். கும்பராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த குரோதி வருஷம் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கின்றாரு என்னங்க அப்படின்லாம் பயப்படாதீங்க. இந்த வருடம் கும்பராசிக்கு பல பிளஸ் நிறைய இருக்கு. என்னங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம். 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பிளஸ் உங்களுக்கு. அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான 4க்கு மாறுறாரு. 2ஆம் அதிபதி 4ல் போகக்கூடிய அமைப்பு. புதிய மனை, மாடம், மாளிகைகள், வஸ்துக்கள், வாகனங்கள், வீடு வசதி வாய்ப்புகள் அவெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதுல முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உள்ளது. முதல் விஷயம், நல்ல அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திலே உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான். அவர் ஜென்மத்தில் இருப்பது எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு இல்லை. 7.5 சனி இருக்கேன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றினால் உங்களுக்கு போதுமானது. பரிசுத்தமான முறையிலே சிவபெருமானுக்கு உண்டான திரு 5 எழுத்து மந்திர நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். அல்லது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவபுராணம் மாணிக்கவாசகர் எழுதிய அது அற்புதமான மந்திரம். அது இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே நாம் வாழ்க்கையிலே அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் குறையும். அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலே மெருகு ஏறும். தர்மங்களை அதிகமாக கடைபிடிப்பீர்கள்.
அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுக்கென்று சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு உயரும். உங்களுக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய உயரிய கௌரவங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால சிவபெருமானுக்கு உண்டான அந்த சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு காரியத்திலே சுணக்கத்தை தரலாம். விநாயக பெருமானை சங்கடகர சதுர்த்தியை வழிபாடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் இந்த வருடம் ஜென்மத்தில் இருந்து 5ஆம் பாவம் வரை பயிற்சியாகின்றார். அதனால இந்த வருடம் கும்பராசிக்காரங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி மென்பொருள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், பிளட் பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் அரசியல் சார்ந்த நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி போலீஸ் துறையில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி மிலிட்ரி ஃபோர்ஸ் இராணுவத்தில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கும்ப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது. இவங்க எல்லோருமே சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார்களே ஆனால் நல்ல பலன் அதிகமாக பெறுவார்கள். குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால முன்னமே சொன்ன புதிய ஆபரணங்கள், வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. 5ஆம் பாவாதிபதியாக கும்பராசிக்கு உள்ளவர்கள் யார் அப்படின்னா புத பகவான். அவரும் ஒரு நல்ல சுழற்சியில் இருப்பதனால, சூரியனுடைய அவருடைய சுழற்சி இருக்கிறதுனால கல்யாணம் ஆக வேண்டி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர் இருக்கவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அதே புத பகவான் தான். அதனால திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடும். குறிப்பாக சனிக்கிழமையில சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் கிடைக்கும். மீனராசிக்கு உண்டான பலன் குரோதி வருஷம் எப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். மீனராசிக்கு இந்த வருடம் நிறைய பிளஸ் நிறைய இருக்குங்க. நிறைய விஷயம், நிறைய நன்மைகள் இருக்கு. 7ல் இருக்கக்கூடிய ராகு, 3ல் இருக்கக்கூடிய குரு, உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் நல்ல இடம், அது 3ஆம் பாவத்துல போகின்றார். முதல்ல 2ல் இருக்காரு, மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 3ல் போயிறார். அதனால பிளஸ். பொதுவா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இலகிய மனப்பான்மை கொண்டவர்கள், நிறைய உதவ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் மீனராசிக்காரங்க. அதனால பல தடவை பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த குரோதி வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டான பிளஸ் 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட்டுத் தொழில் மூலமாக பல நன்மைகளை பெறவிருக்கின்றார்கள். நண்பர்கள் மூலமாக பல ஆதாயங்களை பெறவிருக்கின்றார்கள். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செல்கின்றார். குறிப்பா சொல்லணும்னா அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களிலே 6ஆம் பாவத்திலே உடைய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செல்வதனாலே யோக பலன் மீனராசிக்காரங்களுக்கு வருகின்றது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மஸ்தானத்திலே அதிகப்படியான கிரக சேர்க்கை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு தான் வருது. அதனால மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதாக இருக்கலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு வெளிநாடு செல்லவே முடியவில்லையே என்று ஏங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஏக்கங்கள்லாம் நிவர்த்தியாகி பல நன்மைகள் அவர்கள் பெறுவார்கள். அபரிமிதமான வளர்ச்சியை அடைவார்கள். அதே மாதிரி குடும்பத்திலே கூட்டு திசை இருந்து அதனால சில வளர்ச்சிகள் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தை குட்டிகளுடன், அதாவது உங்களுடைய குழந்தை ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏன்னா சனி பகவானுடைய காலத்துல தள்ளி தள்ளி இருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாலும் இந்த வருடம் நீங்க குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு குடும்பம், அதே மாதிரி குழந்தைகள், வாழ்க்கை துணைவிட கொஞ்சம் கொஞ்சம் வேலை நிமித்தமாகவோ பணி நிமித்தமாகவோ கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அதனால ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வந்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமையுடனும் வாழ்க்கை துணைவருடன் மன அன்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது உங்களுக்கு. மேலும் ராகு பகவான் ஜென்மத்திலே இருக்கின்றாரே என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம்.
துர்கா பரமேஸ்வரியை பரிபூர்ணமாக வணங்கி வாருங்கள். வெள்ளிக்கிழமையிலே துர்க்கைக்கு எலும்பிச்சம்பழத்திலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் அதை ராகு காலத்திலே வெள்ளிக்கிழமையிலே 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கக்கூடிய காலம் ராகு காலம். இந்த சமயத்திலே அல்லது செவ்வாய்க்கிழமையிலே மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் எனக்கு ஆபீஸ் டைம் இதெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலே மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலம். இப்படியாக இந்த மாதிரி ராகு காலம், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது விசேஷம். இதுல பண்ண முடியலங்க, எனக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த மேல உங்களுக்கு வரக்கூடிய ராகு காலத்துல துர்கா தேவிக்கு விளக்கு போடுங்க. அப்படி போட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதைகளும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக குறையும். சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு தான் அந்த வெத்தலை மாலை போட்டு வந்தீங்கனாலே குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தினுடைய முடிவில் 4ஆம் பாவத்தில் போகின்றார். 2ஆம் அதிபதி 4ல போகக்கூடிய அமைப்பு. பொன் பொருள் மாடம் மாளிகைகள் அதே மாதிரி வஸ்து வாகனம் வீடு இதே மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருவதற்கு இந்த வருடம் வாய்ப்புகள் உள்ளது. அவைகள் அத்துணையும் அனுபவிப்பதற்கான பாக்கியதைகள் உங்களுக்கு உள்ளது. 6ஆம் அதிபதியாக இருப்பவர் சனி பகவான், ஒன்றுமே சொன்னேன், அவர் மறைவு ஸ்தானத்திலே அவர் போகின்றார். அந்த சமயத்திலே உங்களுக்கு கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு கடன் சுமை இருந்ததுன்னா அந்த கடன் சுமை வெகுவாக உங்களை விட்டு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்படின்னு பல நன்மைகள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நடைபெற உள்ளது. முன்பே சொன்ன மாதிரி சனி பகவான் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு குரோதி வருடம் அமோக பலனை பெற்று தரும். சிவாய நமக.